வணக்கம் நண்பர்களே, நமது மகிழ்தொழில் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நமது போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் நமது நண்பர்களுக்கு தினம் 10 வினாக்களானது நமது தளத்தில் பதிவிடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இன்றைய தினத்திற்கான 10 வினாக்களை காணலாம். தி பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம். மனித நரம்பு மண்டலத்தின் அடிப்படை செயல்பாட்டு அலகு எது? ஆப்ஷன் ஏ நெப்ரான், ஆப்ஷன் பி நியூரான், ஆப்ஷன் சி சார்கோமியர், ஆப்ஷன் டி அல்வியோலை. நம்ம நெப்ரான் அப்படிங்கிறது நம்ம சிறுநீரகம், சார்கோமியருங்கிறது நேற்று பார்த்தா அந்த மசில்ஸ் ரிலேட்டடில், அல்வியோலை அப்படிங்கிறது நம்ம நுரையீரல் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் லங்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த நரம்பு மண்டலம் அப்படின்னா நியூரான், நரம்பு மண்டலத்தின் அதாவது ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நம்ம நியூரான் அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். இந்த ஃபங்க்ஷன் யூனிட்ன்றது ஒரு எல்லா இதுலேயுமே கரெக்டாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நெப்ரான் அப்படிங்கிறது சிறுநீரகத்தின் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் கிட்னி, சிறுநீரகத்தின் செயல்பாட்டு அலகு அப்படின்னு கேட்டால் நெப்ரான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், which part of the neuron conducts nerve impulse away from the cell body? நியூரானின் எந்த பகுதி நரம்பு தூண்டுதலில் மற்ற நியூரான்களுக்கு கடத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த நியூரானோட உடல் பகுதியை 3ஆக பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னா நியூக்ளியஸ், ஆக்சான், டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இப்போ முன்னாடியே இருக்கு பாருங்க, செல் பாடி, டென்ட்ரைட்ஸ், ஆக்சான், நிசல் உடல்கள் அப்படின்னு. இதில் என்ன அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்றனா அதை தகவலை சேர்த்து வச்சிருக்கிறது. ஆக்சான் அப்படின்னா முதல் பகுதியை சேர்த்து வைக்கிறது. அது அடுத்தது கிடைமட்ட பகுதி ஆக்சான். அந்த இதை மற்ற நியூக்ளியஸ்ல இருந்து தகவலை வாங்கி, அதாவது நியூக்ளியஸ், ஆக்சான், டென்ட்ரஸ். நியூக்ளியஸ் சேர்த்து வைக்கிறது, அடுத்த தகவலை ஒரு இடத்துல இருந்து டென்ட்ரஸ்க்கு அந்த தகவலை கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டா ஆக்சான். அந்த டென்ட்ரஸ் அந்த தகவலை வாங்கி அடுத்தது மறுபடியும் நியூக்ளியஸ் கொடுக்கும். நியூக்ளியஸ், ஆக்சான், இதுதான் ஆக்சான், மறுபடியும் டென்ட்ரஸ். அதுதான் அதோட ப்ராசஸ். நியூரானின் எந்த பகுதி நரம்பு தூண்டுதல்களை மற்ற நியூரான்களை கடத்துகிறது அப்படின்னா அதுக்கான ஒரு மீடியேட்டரா அந்த இடத்துல இருக்கக்கூடியது ஆக்சான். இது ஈஸியா புரியும் நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். நியூக்ளியஸ், ஆக்சான், டென்ட்ரஸ், இதுதான் ஒரு நியூரானுடைய பகுதிகள். நியூக்ளியஸ் தகவலை சேமித்து வைக்கும். அந்த சேமித்த தகவலை டென்ட்ரைட்ஸுக்கு பாஸ் பண்ணக்கூடியது ஆக்சான். அதான் அதோட வேலைகள். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி ஆக்சான் தான் இதுக்கான சரியான ஆன்சர். தி சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப். மத்திய நரம்பு மண்டலம் எவற்றால் ஆனது? ஆப்ஷன் ஏ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட், ஆப்ஷன் பி பிரெயின் அண்ட் பெரிப்ரல் நர்வ்ஸ், ஆப்ஷன் சி ஸ்பைனல் கார்ட் அண்ட் மசில்ஸ், ஆப்ஷன் டி நர்வ்ஸ் அண்ட் சென்ஸ் ஆர்கான்ஸ். மூளை மற்றும் முதுகுத்தண்டு, மூளை மற்றும் நரம்புகள், முதுகுத்தண்டு மற்றும் தசைகள், நரம்புகள் மற்றும் உணர்வு உறுப்புகள். ஆக்சுவலி இங்க நம்ம நர்வு சிஸ்டம் 2 மேஜர் பார்ட்ஸா டிவைடட் ஆகுது. அது என்ன அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு 2 மேஜர் பார்ட்ஸா டிவைடட் ஆகும். இதுல இந்த 2 மேஜர் பார்ட்ஸ்ல இருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதுல சப் டைப்ஸா 2 இருக்கு. அது என்னன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது. நம்மள மூளையும் நரம்புகளும் அப்படிங்கிறதும் ஒரு சப் டைட்டிலா பிரிஞ்சிருக்கு. மூளை மற்றும் முதுகுத்தண்டு. ஸ்பைனல் கார்ட்னா முதுகுத்தண்டு. நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் 2 பார்ட்ஸ். அது பிரெயினும் ஸ்பைனல் கார்டும். அப்ப இன்னொன்னு இருக்குல்ல பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். அது சென்சாரி நர்வ்ஸ் அண்ட் மோட்டார் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி 2 மேஜர் பார்ட்ஸ். என்னது நர்வஸ் சிஸ்டம் 2 பார்ட்ஸ். அது என்னது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். அது 2ஆ பிரியுது. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல 2 டிவிஷன்ஸ் இருக்கு. அது என்னது பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. இப்போ கொஸ்டின்ல அதான் கேட்டிருக்காங்க. மத்திய நரம்பு மண்டலம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எவற்றால் ஆனது அப்படின்னு கேட்டா பிரெயின் அண்ட் முதுகுத்தண்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இப்போ பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கு எவற்றால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டா மோட்டார் நர்வ்ஸ் அண்ட் சென்சாரி நர்வ்ஸ். இந்த பெரிபரல் 2 டிவிஷன்ஸ். அது மோட்டார் நர்வ்ஸ் அண்ட் சென்சாரி நர்வ்ஸ். இந்த மோட்டார் நர்வ்ஸ் ஆனது 2 டிவிஷன்ஸா இருக்கும். அது அட்டானமிக் அண்ட்
சொமோட்டோனிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸா இருக்கு. இதுல அட்டானமிக் நர்வ்ஸ் வந்து சிம்பத்தெட்டிக், பாராசிம்பத்தெட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு டிவிஷன்ஸ் 2 டிவிஷனா அதுவும் பெரிய. சிம்பத்தெட்டிக்னா நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியது. பாராசிம்பத்தெட்டிக்னா நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாது அந்த இதய துடிப்பு, கண் சிமிட்டுறது, இந்த இந்த இதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம நடக்கக்கூடியது. அந்த கண் இந்த பக்கம் மாத்தி பார்க்கும்போது நம்ம பேசும்போதோ இல்ல அந்த கண் வந்து மாத்தி மாத்தி முழிச்சு உருட்டி முழிப்போம்ல, அதெல்லாம் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒண்ணுதான் வந்து பாராசிம்பத்திக். சிம்பத்தெட்டிக் அப்படிங்கிறதுனா நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டுகளை குறிக்கக்கூடியது. இது முக்கியமானது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன். நர்வஸ் சிஸ்டம் 2 டைப்ஸ். அது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பிரெயின், ஸ்பைனல் கார்டா 2 டிவிஷன்ஸா இருக்கு. இதுதான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் 2 டிவிஷன்ஸ். அது மோட்டார் நர்வ், சென்ட்ரல் சென்சாரி நர்வ்ஸ் அப்படின்னு. இந்த மோட்டார் நர்வ்ஸ் வந்து 2 சிஸ்டம். அது அட்டானமிக், சொமோட்டிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. இந்த அட்டானமிக் நர்வ்ஸ் வந்து சிம்பத்தெட்டிக் அண்ட் பாராசிம்பத்தெட்டிக் அப்படிங்கிற 2 டிவிஷன்ஸா இருக்கு. இதுல தான் சிம்பத்தெட்டிக்னு என்ன, நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. பாராசிம்பத்தெட்டிக் அப்படின்னு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு செயல்பாடுகளை செய்யக்கூடியது அப்படிங்கிறதா இதற்கான ஒரு விளக்கம். ஓகே, நெக்ஸ்ட். The primary function of the peripheral nerve system is to. பெரிபரல் நர்வஸ் சிஸ்டமின் முக்கிய பணி என்ன? ஆப்ஷன் ஏ செக்ரிகேட் ஹார்மோன்ஸ், ஆப்ஷன் பி கேரி இன்ஃபர்மேஷன் between the CNS central nervous system and the body, ஆப்ஷன் சி purify blood, ஆப்ஷன் டி ஸ்டோர் ஆக்சிஜன். ஹார்மோன்களை சுரத்தல் மத்திய நரம்பு மண்டலத்திற்கும் உடல் உறுப்புகளுக்கும் இடையே தகவல் பரிமாற்றம், இரத்தத்தை சுத்திகரித்தல், ஆக்சிஜனை சேமித்தல். நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னா அதுல வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, அது என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, சிம்பத்தட்டிக்னா என்ன, பாராசிம்பத்தட்டிக்னா என்ன, பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்தோட முக்கிய பணி என்ன? நம்ம சிம்பத்தின் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த இது வந்து மத்திய நரம்பு மண்டலம்னு என்ன, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் இடையே உள்ள தகவலை பரிமாற்றக்கூடிய பணி தான் வந்து பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து என்னன்னா சிஎன்எஸ்க்கும் பாடி பார்ட்ஸுக்கும் இடையே உள்ள ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பரிமாறிக்கிறதா இதோட மெயின் ரோல். ஆப்ஷன் பி கேரி இன்ஃபர்மேஷன் between the சிஎன்எஸ் அண்ட் தி பாடி. மத்திய நரம்பு மண்டலம் மற்றும் உடல் உறுப்புகளுக்கும் இடையே தகவல் பரிமாற்றதா அதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட். The primary function of the myelin sheath is to. நியூரானில் myelin sheath இன் முக்கிய பணி எது? ஆப்ஷன் ஏ produce ATP, ஆப்ஷன் பி increase the speed of nerve impulse conduction, ஆப்ஷன் சி store oxygen, ஆப்ஷன் டி store glucose. ATP உற்பத்தி செய்தல், நரம்பு தூண்டலின் வேகத்தை அதிகரித்தல், ஆக்சிஜன் சேமித்தல், குளுக்கோஸை சேமித்தல். இந்த மைலின் சீத்னா என்ன அப்படின்னா நம்ம நரம்புகளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கொழுப்பலான ஆன பகுதியை தான் வந்து நம்ம மைலின் சீத் அப்படிங்கிற சொல்றோம். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் நம்ம இருக்கக்கூடிய மின் தூண்டல் இருக்கு இல்லையா, உடம்புல போகக்கூடிய இந்த மின் தூண்டலை வந்து மிக வேகமாக அந்த நரம்பு வழியா பயணிக்கிறதுக்கான ஒரு இதாக தான் ஒரு செயல்பாட்டை தான் இது செய்யுது. இப்போ நம்ம ஒரு துடிப்பு மின் தூண்டல் இருக்கு அப்படின்னா அந்த மின் தூண்டலானது நரம்புடைய பயணிக்கும் போது அது வேகமாக பயணிக்கிறதுக்காக ஒரு செயல்பாடு தான் இதோட செயல்பாடு. மைலின் சீத் எங்க இருக்குன்னு கேட்டா நம்மளுடைய நரம்பின் வெளிப்பகுதியிலே ஒரு கொழுப்பிலான ஒரு பகுதியை தான் நம்ம வந்து மைலின் சீத் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இன்க்ரீஸ் ஸ்பீட் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் கண்டக்ஷன். நரம்பு தூண்டுதலின் வேகத்தை அதிகரித்தல் தான் இதோட செயல்பாடு. நெக்ஸ்ட். The gaps between adjustment myelin sheaths are called. myelin sheathகளுக்கு இடையில் காணப்படும் இடைவெளி என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நோட்ஸ் ஆஃப் ரன்வேர், ஆப்ஷன் பி ஸ்னாப்ஸ், ஆப்ஷன் பி டென்ட்ரைட்ஸ், ஆப்ஷன் டி ஆக்சான் ஹிலோக். அதாவது ஒரு மைலின் சீத்துக்கும் மற்றொரு மைலின் சீத்துக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவேளையை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து நோட்ஸ் ஆஃப் ரன்வேர்
அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். இது ரெண்டுக்கான இடைவெளி வந்து நோட்ஸ் ஆஃப் ரன்வேர் அல்லது ரன்வேர் நோட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட். தி ஜங்ஷன் வேர் இன்ஃபர்மேஷன் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் நியூரான் டு அனதர் இஸ் கால்டு தி. ஒரு நியூரானிலிருந்து மற்றொரு நியூரானுக்கு தகவல் கடத்தப்படும் சந்திப்பு பகுதி எது? ஆப்ஷன் ஏ ஆக்சான், ஆப்ஷன் பி சைனாப்ஸ், ஆப்ஷன் சி டென்ட்ரைட், ஆப்ஷன் டி மைலின் சீத். ஆக்சானா, சைனாப்ஸா, டென்ட்ரைட்டா, மைலின் சீத்தா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நியூரான் அப்படிங்கிறத என்ன பார்த்துருக்கோம்? இதுதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த நியூரானை வந்து நியூக்ளியஸ், ஆக்சான், டென்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சானை வந்து நம்ம மற்ற இதுக்கு வேற ஒரு இதுக்கு வந்து தகவலை கடத்தக்கூடிய ஒரு பகுதி. டென்ட்ரைட்ஸ் வந்து நமக்கு வாங்கி கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தகவல் பார்த்துருக்கோம். இதுல வந்து இந்த தகவல் பரிமாற்றத்துல 2 பகுதிகளும் நியூரான்களோட பகுதியினும் சந்திக்கக்கூடிய சந்திப்பு பகுதி என்ன, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து சைனாப்ஸ் அப்படிங்கிறதா அதுக்கான பேரு. அதுக்கான ஆன்சர் வந்து இந்த ஒரு நியூரான்ல இருந்து மற்றொரு நியூரானுக்கு தகவல் கடத்தப்படும் போது ஏற்படும் சந்திப்பு பகுதி என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் பி, ஆப்ஷன் பி சைனாப்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். The primary center for reflex action is the. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனின் முக்கிய கட்டுப்பாட்டு மையம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செரிபெல்லம், ஆப்ஷன் பி செரிபுரம், ஆப்ஷன் சி ஸ்பைனல் கார்ட், ஆப்ஷன் டி தலாமஸ். சிறுமூளையா, பெருமூளையா, முதுகுத்தண்டா, தலாமஸா அப்படின்னு கேட்டிருக்கேன். இது ஈஸியான கொஸ்டின் தான், எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான ஆன்சர் என்னன்னா முதுகுத்தண்டு. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனோட முக்கிய கட்டுப்பாட்டு மையம் எங்கன்னா முதுகுத்தண்டு. எல்லாத்துக்குமே தெரியும், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். ஆப்ஷன் சி முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கார்டு தான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட். தி ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் ஆஃப் எ நியூரான் இஸ் அப்ராக்சிமேட்லி. நரம்பு செல்களில் ஓய்வு நிலையில் உள்ள மின்னழுத்தம் சுமார் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ +30 MV, ஆப்ஷன் பி -70 MV, ஆப்ஷன் சி 0 MV, ஆப்ஷன் டி +70 MV. 30 MVயா, -70 MVயா, 0 MVயா, +70 MVயா? நரம்பு செல் அதாவது நரம்பு செல்கள் நியூரான் அது ஓய்வு நிலையில் இருக்கும்போது அதன் மின்னழுத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் -70 MV தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி -70 MV அப்படிங்கிற ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். A sensory neuron carries impulse. உணர்வு நரம்பு முக்கியமாக எதனை கடத்துகிறது அப்படின்னு பார்த்துருக்கோம் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ from the central nervous system to muscles, option B from receptors to the CNS, option C from one muscle to another, option D from the heart to the lungs. CNS இலிருந்து தசைகளுக்கு உத்தரவு, உணர்வு உறுப்புகளிலிருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு தகவலை கொடுக்கிறதா, தசைகளிலிருந்து தசைக்கு தகவல் கடத்துகிறதா, தகவலை கடத்துகிறதா, இல்லை இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு தகவல் பரிமாற்றத்தில் உதவுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து நர்வஸ் சிஸ்டம் 2 மேஜர் பார்ட்ஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். இதுல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பிரெயின், ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லியிருக்கோம். பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து மோட்டார் நர்வ்ஸ், சென்சாரி நர்வ்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்க வந்து பெரிபரலோட மெயின் ரோல் என்ன? நம்ம உடல்ல இருக்க மற்ற பாகங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய தகவலை வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கொடுக்கறதா இதோட மெயின் ரோல். இல்லை மோட்டார் நர்வ்ஸ் தான் சோமாட்டிக், அட்டானமிக் அப்படின்னு சொல்றோம். சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிறத அது ஒரு பார்ட்டா போகும். இதுல சென்சாரி நர்வஸோட முக்கிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உணர்வு உறுப்புகள், இந்த சென்ஸ் பண்றோம், தொட்டா உணர்றது, அந்த மாதிரி உணர்வு உறுப்புகள்ல இருந்து இது வந்து இந்த தகவலை எங்க கொடுக்கும்? பெரிபரல்ல அடங்கி இருக்கிறதா நம்ம வந்து மோட்டார் நர்வும் சென்சாரி நர்வும். இந்த சென்சாரி வந்து உணர்வு திறன் தொடுதுன்னா அந்த உணர்வு திறன்களை வந்து பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கொடுக்கும். அந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கான இதுக்கு இடையான ஒரு மீடியேட்டரா இருந்து தகவல் பரிமாற்றத்துல உதவும். இங்க என்ன சொல்லிருக்கிறாங்க? உணர்வு நரம்பு முக்கியமாக எதனை கடத்திக்கிறாங்க? உணர்வு உறுப்பிலிருந்து
அந்த உணர்வு சென்ஸை வந்து நம்ம சென்ட்ரல் பெரிபிரல் மூலயமா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு அந்த தகவல் பரிமாற்றுறது தான் இங்கே வந்து நம்ம சொல்கிறாங்க. இப்போ நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேசிக்காக ஒரு ஐடியாவுக்கு ஒரு மேப் வந்திருப்போம். இதை வந்து ஒரு ஒரு மேப்பாக வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இப்போ நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அது ஒரு 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 பிரான்ச்சு நம்ம பாடியில் இருக்கிறது. பல சிஸ்டமை சேர்ந்து தான் நம்ம வந்து பாடி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அந்த பாடியில் வந்து நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் அந்த சிஸ்டமை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். அதை வந்து 2 மேஜர் பார்ட்ஸ். அது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. அது என்னது? பிரெயினும் ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிற 2 பார்ட்ஸ் இருக்கு. பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம் அதே மாதிரி 2 பார்ட்ஸை மேஜர் பார்ட்ஸாக வந்து பிரிக்கிறோம். அது மோட்டார் நர்வ்ஸ் அண்ட் சென்சரி நர்வ்ஸ். இப்போ இந்த மோட்டார் நர்வ்ஸை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கலாம். அது என்னது? சொமோட்டிக், அட்டானமிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இதில் இந்த அட்டானமிக் நர்வை வந்து 2 பார்ட்ஸாக பிரிக்கலாம். அது வந்து சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக். இது சிம்பத்தட்டிக்னா என்ன? நம்ம கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடுகள் எல்லாமே நம்ம சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். நர்வஸ் தான் கண்ட்ரோல் பண்ணோம். அது என்னது? கையை நீட்டுறது, மடக்கிறது, திரும்புறது, குனியறது, நிமிர்றது, நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டு தான் வந்து நம்ம சிம்பத்தட்டிக் அப்படிங்கிறோம். பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னா என்ன? நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாதது. அது என்னது? இதய துடிப்பு, கண் சிமிட்டுறது, கண்ணை திருப்பி பார்க்குறது, அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் நினைச்சாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது. அது அதுவாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து பாராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம. இந்த ஒரு மைண்ட் மேப்பை வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஓரளவுக்கு நர்வஸ் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. இத்துடன் வந்து இன்றைய 10 வினாக்கள் நிறைவடைந்தது. சரியாக பதிலளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம இதோட கிட்டத்தட்ட நிறைய 300 கொஸ்டின் வந்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் பேஸ் வருவோம். நம்ம அதுக்கான டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து மொத்த வீடியோவும் உங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது. நாங்கள் வந்து போட போட எங்களோடயே ட்ராவல் பண்ணிடுங்க. நீங்கள் ஆதரவு அளிச்சிங்கன்னா இன்னும் வந்து சிறப்பாக அந்த வந்து கிளாஸ் எல்லாம் கூட யூடியூப்லேயே எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து இந்த 10 கொஸ்டின் இல்லாமல் டெய்லியும் கொஞ்சம் நேரமோ இல்லை வந்து ஒவ்வொரு சிலபஸ் டாபிக் வைஸோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்த சொல்லுங்கள். உங்களோட ஆதரவு இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தான் வந்து சிறப்பாக இதுலேயே வந்து யூடியூப்லேயே வந்து ஆன்லைன்லேயே வந்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாங்களும் வர தயாராக இருக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து மானிட்டர் பண்ணிட்டு அடுத்த கட்ட முடிவுக்கு நாங்கள் வருவோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதில் உங்களோட இன்டென்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சிடும், நாங்களும் புரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் மறுபடியும் உங்களை ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இருக்குது, நான் போய் ரீச் ஆகலை. ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. அதை வச்சு நாங்கள் ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு நாங்களும் வந்துடுவோம். உங்களோட வெற்றி பயணன்றது ஒரு வேலைங்கிறத 7 தலைமுறைகளை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. இதை விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் அடுத்த ஒரு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஒவ்வொரு போஸ்டிங் நம்ம இப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. ஒரே ஒரு வேலை, அரசு வேலைங்கிறது நம்மளுடைய 7 தலைமுறைகளை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. ஒரு படிப்பினோட அவசியம் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ எப்போ பார்த்தாலும் படிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு 2 மாதம் நீங்கள் வந்து இதுக்கான ஆர்டருக்கு போட்டிங்கன்னா 7 தலைமுறைகள் உங்களோட பேரை சொல்லும், உங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கும். நம்மளோட பிறவி பலன் அப்படிங்கிறது இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இருக்குன்னா அதுதான் உங்களுக்கான அடையாளம். அதுதான் நீங்கள் படித்ததுக்கான ஒரு மதிப்பு. அந்த படிப்புக்கான ஒரு டிகிரி முடிச்சுன்றதுல எல்லாருமே இப்போ டிகிரி முடிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கான இதை நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் தான் அதுதான் வந்து கேள்வி. நீங்கள் முடிச்சுட்டு ஒரு அரசு பள்ளியில் வந்து நான் வந்து ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் நீங்கள் வந்து இந்த பிறவியில் நீங்கள் வந்து ஒரு சம்பாதித்த ஒரு பேர், புகழ், அதுதான் உங்களுக்கான அடையாளம். பெற்றோரை தாண்டி நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமே அதுதான். அந்த அரசு வேலை கிடைச்சா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். நீங்கள் நினச்சது சாதிக்க முடியும். நிறைய பேர்த்துக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். உங்களை போல நிறையா பேர்த்த நீங்கள் உருவாக்க முடியும். உங்கள் குடும்பமும் 7 தலைமுறைக்கு செட்டில் ஆயிடுவாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2 மாத உழைப்பு, எப்படியும் செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இந்த 2 மாதங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பை தாண்டி 7 தலைமுறைங்களும் ஒரு படிப்பு
அங்கீகாரம் கொடுக்குறோன்றது சொல்லுவாங்க. அதனால அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டெய்லியும் 10 கொஸ்டின், அதை மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. அந்த எந்த அளவுக்கு உங்களோட ஆதரவு இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம். இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். நாளை மீண்டும் 10 புதிய வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். டெய்லியும் 10 வினாக்கள் என்றாலும் அதுவே நம்ம வெற்றிக்கான அரசு வேலைக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு படி முன்னேறதுக்கான, தினமும் ஒரு படி முன்னேறிக்கிட்டே போகணும் நம்ம. ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து வெற்றி ஒரு முறை ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.